பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தி தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற காரியங்கள் அற்புதமான செயல்களால் நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். இதனாலும் கூட கடந்த நாட்களிலே தானியேலினுடைய பொறுமையை குறித்து வேதத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட ஈசாக்கினுடைய பொறுமையை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க போகிறோம். இந்த நாளில் அதை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்களில் நாம் காத்திருக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இந்த காரியத்தை குறித்து சொல்வார்கள். ஈசாக்கு அது பஞ்ச காலமாக இருந்த போதும் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார், 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று சொல்லி அநேகர் சொல்கிற ஒரு காரியம் இது உண்டு. ஆனால் உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 100 மடங்கு பலன் அடைந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு, ஒரு நன்மையை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம் வருகிறது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட உபத்திரவம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே இவர் ஒரு பொறுமையை கடைபிடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதில் வாசிக்கும் பொழுது 15ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரரும் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அல்லேலூயா. அவனுடைய ஆட்டு மந்தைகள் அவனுடைய அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அல்லேலூயா. பாருங்க, இவர் 100 மடங்கு இந்த பலனை அடைஞ்ச பிறகு இவர் ஏற்படுகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இவர் மேலே பெலிஸ்தர் பொறாமை கொள்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நமக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் எந்த தீமையும் இல்லை, எந்த விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் அனுபவிக்க போகிறதில்ல, எந்த சூழ்நிலைகளையும் நான் கடந்து போக போகிறதில்லைன்னு. ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இது அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விட்டு இந்த காரியத்தை முடிச்சிட்டேன், இந்த காரியங்களில் எப்படியோ ஒரு ஜெயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல திடீர்னு பார்த்தா சில நேரங்களில் ஏதாவது ஒரு உபத்திரவங்களோ இல்லை ஏதாவது ஒரு இகழ்ச்சியான வார்த்தைகளோ வரும்பொழுது நம்மால் இந்த காரியங்களை சமாளிக்க முடியாதபடி, அதே நேரத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டிருக்கிற கிருபைகளை மறந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். அந்த உபத்திரவத்தை குறித்தும் அந்த கஷ்டங்களை குறித்தும் இந்த வேதனைகளை குறித்து பெரியதாய் பேசி கொண்டிருக்கிறோமே தவிர, தேவன் செய்த நன்மைகளை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டிருக்கிற கிருபையை நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்த போது அது பஞ்சகாலமாக இருந்த போதும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமாய் அவனுடைய வாழ்க்கையில கூட இருந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலன் அடைந்து எல்லா தேசத்தினுடைய ஜனங்களெல்லாம் இவனை திரும்பி பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் பெலிஸ்தர் இந்த மனுஷன் மேல பொறாமை கொண்டவர்களாக, இந்த மனுஷனுக்கு உபத்திரவத்தை செய்கிறவர்களாக, இவன் வெட்டின துறவை எல்லாம் அடைக்கிறவர்களாக புறப்பட்ட போதும் இந்த மனுஷன் எல்லாவற்றிலும் ஈசாக்கு தன்னுடைய சூழ்நிலைகளிலே பொறுமையுடன் காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவர்களோடு கூட போராடவில்லை, அவர்களோடு கூட என்ன பண்ணல, எதிர்த்து நின்று அவங்களை என்ன பண்ணோம், எப்படியாவது இப்படிதான் நான் தான் பெரிய ஆளாயிட்டனே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அவங்க எதிர்த்து நின்று எதுவும் செய்யல. அவர்கள் வெட்டின துறவெல்லாம் என்ன பண்றாங்க, துத்து போடுறாங்க. அது எல்லாவற்றையும் அந்த மனுஷன் கூட இருந்து அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும். அப்பொழுது 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் என்று சொல்லி அப்போ சொல்றாங்க, நீ எங்க விட்டு போயிடு, நீ எங்க கூட இருக்க வேணாம், நீ எங்களோடு கூட இருந்து நீ உன்னால. ஆனால் இந்த ஈசாக்கு நிமித்தம் அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் தான், நன்மை தான். அநேக நேரங்களில் இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நிறைய நேரங்களில் நம் நிமித்தம் அநேகர் நல்ல பலனை பெற்று கொண்டிருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்களால் தான் இவங்க பழசாங்க,
எங்களால் தான். இதே தான் ஆபிரகாமுக்கும் லோத்தும் நடக்கிறது. லோத்து என்ன பண்ணுறாரு, லோத்தினுடைய வேலைக்காரனும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் லோத்தினுடைய ஆபிரகாமுடைய அந்த சந்ததியினுடைய வருமானம், அந்த காரியங்கள், அந்த ஆடு மாடுகள் எல்லாம் நிற்கிறதுக்கு இடமில்லாமல் மிகவும் பழுகி பெருகின போது லோத்து என்ன பண்ணுறாரு, அவர்களை விட்டு தூரமாய், ஆபிரகாமை விட்டு தூரமாய் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அவரே போய் சொல்கிறார், இல்லை நம்ம வேலைக்காரர்களுக்கெல்லாம் செட் ஆகலை, நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்காரங்களுக்குள்ள பிரச்சனை, நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி லோத்து கடந்து போகிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த அபிமெலேக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்ன பண்ணுற, எங்களை விட்டு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே சில நேரங்களில் நம்மளை பார்த்து சில நேரங்களில் இப்படி தான் சொல்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றும் பொழுது, நல்ல நன்மையானவர்களாய் கர்த்தர் மாற்றும் பொழுது, இவங்க எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா, எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா, இவங்களை எப்படிலாம் நான் பராமரிச்சேன்னு தெரியுமா, ஆனால் இன்னைக்கு மறந்துட்டாங்க. இப்படி நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு பொறுமையின் ஒரு சாந்த குணத்தை உள்ளவர்களுக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிற, சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தது நிமித்தம் ஒரு பொறுமையை கொடுத்தார். அந்த பொறுமை, அந்த சாந்த குணம் இந்த ஈசாக்குக்கு இருந்தது நிமித்தம், இது இப்போ இல்லை, இந்த ஈசாக்கினுடைய இளம் வயதிலிருந்தே, வாலிப வயதிலிருந்தே இந்த ஈசாக்குக்கு ஒரு பொறுமை உண்டு, இந்த சாந்த குணம் உண்டு. என்னன்னா, அவங்களுடைய தகப்பன் அந்த பலியிடும்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஈசாக்கை பலியிடும்படியாக போகும்போது கூட ஈசாக்கு அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பலியில அவனை கடத்துகிற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தான். பலியிடுகிற ஒரு குறிப்பிட்ட சில நிமிஷத்திற்கு முன்பாகத்தான் ஆண்டவர் அவனும் ஆபிரகாமோடு கூட பேசி ஈசாக்கை காப்பாற்றினான். ஆனால் ஈசாக்கு எந்த சூழ்நிலைகளிலும் என்ன பண்ணல, அந்த சாந்த குணம் அவனோடு கூட இருந்தது நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார், தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். இது பார்த்தீங்கன்னா, இப்படி அபிமெலேக்கு சொன்னபோது ஈசாக்கு அவங்களை விட்டு புறப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், கூடாரத்தை 17ஆம் வசனம் சொல்கிறது, 26ஆம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போது ஈசாக்கு அவரிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டான், அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாமை மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களையே அவைகளுக்கு பேரிட்டான். பாருங்க, அமைதியாகவே இருக்கல. சில நேரங்களில் நம்ம இடத்துல யாராவது ஒரு பிரச்சனைகளை பண்ணால், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது நம்மளை தூண்டி விட்டாங்கன்னா, இல்லை நம்மளை துரத்திட்டாங்கன்னா நம்மளால் சுமார் வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், உடனே புலம்பிக்கினே இருப்போம், இல்லை கஷ்டத்தை பேசினே இருப்போம், வேதனைகளை சொல்லிக்கினே இருப்போம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்கள் இந்த வார்த்தையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது துரத்தி விட்டுருப்பாங்க. நீங்கள் யார் மூலமாகவோ, சகோதரன் மூலமாகவோ, தாய் மூலமாகவோ, தகப்பன் மூலமாகவோ, குடும்பத்தார் மூலமாக உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை துரத்தினவர்கள் முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது அவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, நீங்கள் தானே என்னை துரத்துனீங்க, உங்களால் தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறேன், இவங்க தான் எனக்கு இந்த நிலைமையை உண்டாக்குனாங்க, நான் இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலையில் எனக்கு இந்த நிலைமையை அவங்க உருவாக்குனதுனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம், ஒருவேளை புலம்புகிறவர்களாக, அவர்களை பார்த்து சபிக்கிறவர்களாக இப்படிதான் இருப்போம். ஆனால் இந்த ஈசாக்கு அவர்கள் துரத்தின பிறகு அப்படியே விட்டுட்டு அமைதியாக இல்லை. இவருடைய வேலை என்ன பண்ணுறாரு, மீண்டுமா தன் தகப்பன் தோண்டி வைத்திருந்த துறவுகள் எல்லாம், அதெல்லாம் துத்து போட்டிருந்த துறவுகள் எல்லாம் தோண்டி தன் தகப்பன் என்ன பேரிட்டாரோ அதை என்ன பண்ணுறாரு, மீண்டுமா அதை செய்கிறார். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் நம்ம ஒரு ஜெயம் எடுத்த பிறகு, ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம அமைதியாகிடுவோம். என்ன பண்ணுறோம், போதும் நம்ம வாழ்க்கையில் இதை பார்த்துட்டோம், ஒரு சக்ஸஸை பார்த்தாச்சு, ஒரு வெற்றியை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அப்புறம் மூவ் ஆகணுமா வேணாமா அப்படின்னு நம்ம அமைதியாகிடுவோம். ஆனால் இந்த ஈசாக்கினுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, எந்த காரியம் எனக்கு எதிராய் வந்தாலும், எந்த ஆட்கள் எனக்கு எதிராய் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் என்னை சோர்வடைய செய்கிறதான காரியங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நான் அமைதியாக இருக்க போகிறதில்ல, நான் அவரிடத்தில் எதிர்த்து நிற்க போகிறதில்ல. ஆனால் நான் என் வேலையை, நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் தொடர்ந்து நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நிலைத்திருந்த நிமித்தம் அவன் சும்மா இல்லை ஏதோ பார்த்துட்டு உடனே சில நேரங்களில் யாராவது சண்டை போட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அப்படியே விழுந்து போச்சு, இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெட்டப்பாகி உட்காந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம்
தெரியும். உங்கள் பிள்ளைகளோ இல்லை குடும்பமோ உங்களை பார்த்து ஏளனமாக பேசியிருக்கலாம், இல்லை உங்களை ரொம்ப மனமுறிவு உண்டாக பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எழுந்து அந்த பிள்ளைகளுக்கு நடுவில், அந்த குடும்பங்களுக்கு நடுவில், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மீண்டுமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை, உங்களை மீண்டுமாய் உங்களை கரம் பிடித்து நடத்த வல்லவர் என்பதை, மீண்டுமாய் எழும்பி ஜீவிக்க, மீண்டுமாய் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் எழுந்து ஓட, உங்கள் உறவினர்களுக்கு முன்பாக, உங்களுடைய எதிர்த்தவர்களுக்கு முன்பாக மீண்டுமாய் நீங்கள் நடக்கக்கூடிய காரியங்களிலே உங்களை கரம் பிடித்து நடத்த தேவன் வல்லவர் என்பதை விசுவாசித்து இன்றைக்கு நீங்கள் நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். உங்களை ஒரு நாளும் உங்களை முறியடிக்க முடியாதபடி ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்து, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற காரியம், எந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயமுள்ளதாய் மாற்றி கொடுக்கும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை, நீங்கள் நடக்க வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கு அப்படிதான். எல்லா காரியங்களிலும் சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துடல, அடுத்த வேலையை இதுக்கப்புறம் பார்க்க வேணாம், ஒரு சக்ஸஸை பார்த்தாச்சு, ஒரு வெற்றியை பார்த்தாச்சு, ஒரு காரியத்தை ஜெயம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி விடலை. அடுத்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு காரியங்களாக தொடர்ந்து பல துறவுகளை தோன்றாரு. ஆனால் ஒவ்வொரு துறவையும் வந்து என்ன பண்ணுறாங்க, துத்து போட்டுடுறாங்க, அதை மூடி போட்டுறாங்க அவர்கள். ஆனால் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும், பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்திலே பழுகும்படி, பாருங்க எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க, நம் தேசத்தில் பழுகும்படி என்ன பண்றார் ஆண்டவர், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பங்களிலே தேவன் ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் அழிந்து விட வேண்டும், உங்களை அழித்து விட வேண்டும், உங்களை முடிச்சிடணும் இது அப்படின்னு நினைச்சு அநேக காரியங்கள், அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்கள் ஏறெடுக்கிற, நீங்கள் வேலை செய்கிற எல்லா வேலைகளிலும் நடுவில் அநேக காரியங்களை தடையாகவே ஏற்படுத்தலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு ரெகபோத் உங்கள் குடும்பங்களிலே உண்டாக, எந்த வாக்குவாதமும் இல்லாமல் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஒரு நல்ல துறவை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க, ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக அப்படியே என்ன பண்ணுற கூடாது, இருக்கிற காரியங்களில் அப்படியே விட்டுருவோம். இதுக்கு மேலே இந்த வீட்டை கட்ட வேணாம், இதுக்கு மேலே இந்த குடும்பத்தை, இதுக்கு மேலே இந்த திருமணத்தை பற்றி பேச வேணாம், இதுக்கு மேலே இந்த காரியங்களை குறித்து பேச வேணாம். பல தடைகள், இதை எடுத்தாலே தடை தான், இதை எடுத்தாலே எதுவும் வாய்க்க மாட்டேது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, இங்கிலிக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிற வார்த்தை இது. தேவன் சொல்கிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு எல்லா காரியங்களிலும் அநேக தடைகள் உண்டாயிருந்து, அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய தடைகளோடு கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, எல்லா காரியங்களிலும் இருந்து தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு ரெகபோத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த அபிமெலேக்கு இந்த மனுஷனை பார்த்து நீ எங்கள் கூட இருக்க வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தினானோ, அதே மனுஷன் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஆணை ஏற்படும்படி உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லி அழகாக என்ன பண்ணுறாரு, மீண்டுமாய் அதே மனுஷன் ஒரு தேடி வரார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை வீணாய் எல்லாம் துரத்தின ஆட்கள் மீண்டுமாய் இந்த அபிமெலேக்கை போல இந்த ஈசாக்கை தேடி வந்து உங்களோடு கூட யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கா. சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை, எங்களோடு கூட உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக அவர்களே மீண்டுமாய் வந்து உங்களை தேடி வந்து சொல்கிற வார்த்தை, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி ஜீவிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம், எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி, எல்லாவற்றிலும் ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். மீண்டுமாய் துறவுகளை தோண்ட, மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க, மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக சோர்ந்து போய் எதையும் என்ன பண்ணுறாதீங்க, உதாசீனமா இல்லை, எதையும் எந்த காரியத்தை குறித்தும்
புலம்பலை விட்டுட்டு கத்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் மீண்டுமா கத்தரை நோக்கி பார்த்து என் வாழ்க்கையில ஒரு ரெகபோத் உண்டாகும், என் வாழ்க்கையில ஒரு ஜீவ நீரூற்று உண்டாகும், இயேசு எனும் நீரூற்று என் வாழ்க்கையிலே உண்டாகும், ஜெயமாய் நான் மாறுவேன், வெற்றி உள்ள ஒரு மனுஷனாய் மாறுவேன். இந்த ஈசாக்கை போல நான் எல்லா காரியங்களிலும் எதையும் குறித்து யோசிக்காமல் அடுத்த காரியங்களுக்கு நேராய் முன்னேறி செல்கிறதற்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து தேவ மகிமையை பார்க்கிற ஜனமாக, கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஜனமாக, அநேகர் பார்த்து எனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் பார்த்து அறிந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் சொல்லத்தக்கதான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்குவார். அவர் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை எங்கள் ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இல்லை ஃபோன் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது அது எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய டீம் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் ஈசாக்குக்கு கொடுத்த அந்த பொறுமை எங்களுக்கும் வேணாண்டவரே. நாங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் அவசரப்பட்டு எதையும் முடிவெடுக்காதபடி காத்திருந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலனடைய, உம்முடைய வார்த்தையிலே பலனடைய, உம்முடைய கிருபையிலே பலனடைய, உம்முடைய ரட்சிப்பிலே பலனடைய, எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவர். இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களில் எதிரிகள் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், கஷ்டத்தின் நிமித்தம், கண்ணீரின் நிமித்தம், வேதனையோடு கூட அப்படியே உழண்டு போய் இதற்கப்புறமா என் வாழ்க்கையில எந்த ஜெயமும் ஏற்படாதா என்று சொல்லி கேள்விகளோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகள் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு புது கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும், அவருடைய வாழ்க்கையில ஒரு ரெகபாத் உண்டாகட்டும். ஆண்டவர் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. எங்கள் சேனலுக்காக, எங்கள் டீமுக்காக கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வெளிப்படுத்தப்பட்ட எல்லா வெளிப்பாடுகளுக்காக நன்றி. உடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், உடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு உடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் RBF டீமாக, யூத் விங் டீமாக நாங்கள் கலந்து கொள்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். எங்களோடு கூட உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் மற்றும் ஜப குறிப்புகள், உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டுமானால் ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணும்போது, இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் எங்களை அணுகும்போது நாங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.